எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த சண்டேக்கு 2 படம் சூப்பராக வந்திருக்குங்க. 2மே சின்ன பட்ஜெட் படம். பெருசாக விளம்பரங்கள் எதுவுமே இல்லை. ஒரு படத்துக்கு கூட விளம்பரம் இருந்துச்சு. இன்னொரு படம் அருள்நிதி நடிச்சிருந்து கூட விளம்பரமே இல்லை அப்படிங்கிறது பயங்கர இதாக இருக்குது. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான படம். ஒரு கல்விக்காக ஒரு குழந்தை எப்படி போராடுது அப்படிங்கிறத பற்றி, மலைவாழ் மக்கள் பற்றி, ஒரு கலெக்டருடைய அதிகாரங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். எப்படி ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். கொஞ்சம் சீரியஸ் சப்ஜெக்ட் தான், பட் அவசியமான படம். அதை அழகாகவும் எடுத்திருக்காங்க, சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக கிருத்திகா நம்ம யூடியூப்ல இன்ஸ்டாலெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்த ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். பட் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக அற்புதமாக நடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை டைம் கிடைக்குது அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படங்கள் அவசியமாக ஓடணும். அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஜானரில் படங்கள் வரும். ஒரே மாதிரி வெட்டு குத்து இல்லைன்னா காதல் கதைகள் மட்டுமே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான தேவையான படங்கள், தேவையான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய படங்கள், விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள், நாம் கவனிக்காமல் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு ஜீவன்களே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கான ஒரு தேடல் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நாம் நொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படம் அருள்வான். உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மியான தேட்டரில் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் நடிக்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோவாவோ இல்லை ஒரு பேய் படங்களில் நடித்தா மட்டுமே பைசா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். பட் அதை தாண்டி கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இந்த மாதிரியான படங்களில் நடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக நான் சினிமா படங்களில் கருத்துக்கள் சொல்கிறத விரும்பவும் மாட்டேன். பட் இந்த மாதிரியான கருத்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தமிழ் சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிற நினைக்கிறேன். அவசியமாக பாருங்கள் அருள்வான். அப்புறம் இன்னொரு படம் அன்பே டயனா. இது காமெடி படம் தான், லவ் ஸ்டோரி தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த படம் சொன்ன விதம், அதாவது அந்த பேக் ட்ராப் இருக்கு இல்லையா, எப்படி சொல்கிறது, பரிதாபங்கள். சுதாகர் கோபி பேசுறது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தமிழ், ஆங்கிலோ இந்தியன் ஹீரோயின், கன்னடம், தெலுங்கு அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடே இப்போ கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியா மாதிரி ஆயிடுச்சு. எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் பிழைப்புக்காகவும் அல்லது வாழ்வியலுக்கு தேவைகளுக்காகவும் இங்கே வந்துடுறாங்க. ஸோ நம்ம வெறுமன தமிழர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்றதே ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரியான விஷயமாயிடுச்சு. அப்படிங்கிறது தான் இந்த படம் நையாண்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. செம்ம ஜாலியான படங்க. ஜமா மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் இவ்வளவு அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. ஆப்போசிட்டாக எடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காரு. நம்ம எந்த இடத்துலையுமே நெடியில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சொல்கிறேன், அதுவும் சேத்தன் மாதிரியான ரொம்ப சீரியஸாக ஒரு வில்லனாகவே பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவர் பேட்டிலலாம் நல்லா ஜாலியாக இருப்பார், ஃபன்னாக இருப்பார். அந்த மாதிரியான கேரக்டர் ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்ல ஜாலியாக பண்ணியிருக்காரு, ஃபன் பண்ணியிருக்காரு. சேத்தனுக்காக படம் பார்க்கலாம். அதே மாதிரி பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களுக்காக பண்ணலாம். ரோச்சா நினச்சே பார்க்க முடியாத ஒரு கேரக்டர். அவங்களோட ஓன் வாய்ஸில் அவங்களுக்கு தெலுங்கு பட்டை கிளப்புவாங்க. தெலுங்கு கேரக்டராகவே பண்ணியிருக்கதா இருக்கட்டும், இல்லை ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த மீட்டரில் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே கிடையாது. இது லாஜிக்கே இல்லாத ஒரு மேஜிக் தான் இந்த படம். ஹீரோயின் பேர் கூட மேஜிக் தாங்க. பாருங்க, இந்த படம் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு மதியானம் உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பாருங்கள், நிச்சயமாக நல்லா இருக்குது. அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த படம் எல்லாமே தேட்டரில் போயிடும், ஜனநாயகன் வரப்போகுது அப்படிங்கிறனால. ஸோ இந்த வாரத்துக்கு நான் இந்த 2 படங்கள் சொல்லுவேன். ஒன்று இந்த படம் அன்பே டயானா, இன்னொன்று அறிவார்ந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய படமாக இருக்கக்கூடிய அருள்வான். 2 படமே என்னோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது சாய்ஸாக இருக்குது? இதில் ஏதாவது ஒரு படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா, இல்லை எந்த படத்தை பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? பார்த்துருந்தீங்கன்னா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.